ஃபர்ஸ்ட் தேவனை நேசிக்கணும், தேவனை அன்பு கூறணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மனிதர்களை, மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். அவ்வளவுதான், 2 தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நேசிக்கணும், அன்பு கூறணும். அப்புறம் மனுஷங்களை நேசிக்கணும், அன்பு கூறணும். ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் தான் மனுஷங்களை நேசிக்கும். ஏன் மனுஷங்களை நேசிக்க முடியல, மன்னிக்க முடியலன்னா, நம்ம மன்னிக்கப்பட்டோன்றதே தெரியல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளாம் ரொம்ப பெர்ஃபெக்ட். நான் என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டேன், நான் எவனையாவது கொலை பண்ணேனா, எங்கேயாவது போய் திருடனா அப்படின்னு பேசுறது. எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக வருகிறதுக்கு தகுதி கிடையாது. அவன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். நரகத்துக்கு தயாரான என்னை கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி எந்த தவறும் பண்ணாதவர் எனக்காக மரித்து நித்தியமா நான் பரலோகத்துல இயேசுவோட வாழும் போது அவரோட வாழ்றதுக்கு, இந்த பூமியிலயும் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன தயார்படுத்தினாலே, அந்த என்ன அன்புப்பா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா யார வேணா மன்னிக்கலாம். குடும்பத்துல இருக்கிறவங்கள மன்னிக்கலாம், குடும்பத்துல வெளியில இருக்கிறவங்கள மன்னிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம். நீ தப்பு பண்ணிட்டியா, போ, நான் மன்னிச்சு விடுறேன், போ, திரும்பி தப்பு பண்ணாத, போ. அதுதான் இயேசு சொல்றாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு காட்டிட்டீங்கன்னா நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க. நீங்க அன்பு காட்டினீங்க, மன்னிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவரை மாதிரியே செயல்படுறீங்க. நீங்க கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தப்ப மன்னிக்காம பிசாசு வேலை செய்யறான்னு அர்த்தம். காயின் ஆபேல் முத பிள்ளைகள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேல் 2 பேரும் பலி செலுத்துறாங்க. ஆபேல் தான் ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, காயான்னு அங்கீகரிக்கல. என்ன பண்ணிருக்கணும்? ஓ, அங்கீகரிக்கலையா, அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கரெக்டா பண்றோம்னு பண்ணிருக்கணும்ல. என் தம்பி அவன் அங்கீகரிச்சுட்டாரான்னு கோபம் வந்து, விரோதம் வந்து, பகை வந்து, கடைசியில சொந்த தம்பியவே கொண்டான். எங்க போய் விட்டுருச்சு பாத்தீங்களா? நீங்க சொல்றீங்க நான் சும்மாதான் கோவப்பட்டேன். சும்மாலாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா அது கோபம் விரோதமாகி பகையாகி கொலையில கொண்டு போய் முடிக்கும். அது 10 கட்டையில ஒரு கட்டில கொலை செய்யாது இருப்பாயாகன்னு இருக்கு. இயேசு கிட்ட வந்து எல்லாரும் பேசுறாங்க, நாங்க கொலை செய்யலையே. இயேசு சொல்றாரு, கொலை செய்யறது இல்லப்பா, மனசுலயே நீ வந்து அவனை குறித்து தவறா எண்ணிட்டனா முடிஞ்சது கதை. ஏன்னா நீ அடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. எதுக்கு? கொலை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விரோதம், பகை, எரிச்சல் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு. அப்புறம் பட்டன் போட்டு தள்ளுறோம். போலீஸ் இருக்கிறதுனால போடல, நிறைய பேர் உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஜெயில. இல்லாட்டி இவங்க போயிட்டு உங்களால முடியும் போய் பண்றாங்க. அப்போ அன்பு காட்டுறதுதான் தேவனுடைய சாயல். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. நம்ம வந்து இப்படி பைபிள் எடுத்துட்டு வர்றதுனால தேவனால் பிறந்தவங்க கிடையாது. இல்ல ஜேம்ஸ், ஜீசஸ், பீட்டர், ஸ்டீஃபன், சாலமன், டேவிட்னு பைபிள்ல இருக்கிற பேரெல்லாம் அழகா ஒரு பேர்ல 4 பேர் கூட வச்சுக்கலாம். நம்ம அது இல்ல. அன்பு காட்டுறீங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களால மன்னிக்க முடியுதா? நம்ம பக்கத்துல எல்லாம் விட்டுருங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருவோம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, மாமா சித்தப்பா, இந்த உறவுகள்ல தவறு செய்யும் போது அவர்களை மன்னிக்க முடியுதா? அன்பு காட்ட முடியுதா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க அன்பு காட்டலனா தேவனையே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். தவறு செய்யும் போது அவர்களை மன்னியுங்கள். இப்படி சொன்ன உடனே, இயேசு சொன்ன உடனே சீசர் வந்து கேட்கறாங்க, சரி ஓகே சார், அவன் வந்து மன்னிப்பு கேட்கறான், மன்னிச்சர்றேன். எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? 7 வாட்டி ஓகேயா? காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு, நடுவுல ஸ்நாக்ஸ் டைம் 5 வாட்டி ஓகேயா? சரி 7 வாட்டி நான் மன்னிக்கிறேன், ஓகே இயேசுவே? இயேசு சூப்பர் சூப்பர் சொல்லுவான்னு நினைச்சிருக்கிறான். 7 இல்ல 70 வாட்டி கூட நீ மன்னிக்கணும்ன்ற. ஐயோ, இது ரொம்ப டூ மச்சா இருக்குதே. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறான், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறான், தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு. எத்தனை வாட்டி மன்னிச்சுட்டே இருக்கணுமா?